தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தின் எழுப்புதல் பின்னாடியும் கண்டிப்பாக ஒவ்வொரு மிஷினரியோட தியாகம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம ஈரோடு மாவட்டத்தின் எழுப்புதல் பின்னாடியும் ஒரு மிஷினரியோட தியாகம் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க நிறைய பேருக்கு அந்த மிஷினரி பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அந்த மிஷினரி யார் அப்படின்னா ஆண்டனி வாட்சன் பிரெஃப் அப்படிங்கிறவர் தான் அந்த மிஷினரி. இங்கிலாந்து நாட்டில் பிறந்தா கூட இங்கிலாந்து நாட்டில் இருந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக அர்ப்பணித்து மிஷினரியாக அந்த ஈரோட்டுக்கு பிரெஃப் வராரு. ஒருவேளை அவர் மட்டும் வரல, அவரோட ஒரே பையன் அவரோட மனைவியும் சேர்த்து கூட்டிகிட்டு இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு அவங்க வர்றாங்க. ஒருவேளை அவங்க வரும்போது இந்த ஈரோடு மாவட்டத்தில் ரோடு வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, சரியான மருத்துவ வசதி கிடையாது. எந்தவித வசதியும் இல்லாத இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு ஆண்டவருடைய அன்பை அர்ப்பணித்து அவர் இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு வராரு. ஸோ ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துட்டார். ஸோ இங்கிலாந்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி. ஒருவேளை ஈரோடில் அவர் வரும்போது ஒருவேளை வெயிலாக இருக்கும் போது என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்கே, சரி கொஞ்ச நேரம் ஏசி போட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தா கூட ஒரு கரண்ட் வசதி கூட கிடையாது. ஸோ அவர் ஏசி போகணும்னு நினச்சப்போ கூட அந்த ஏசி போட முடிஞ்சிருக்கு. ஒருவேளை வெயிலில் அவருடைய தோல்லாம் நிறைய எரிச்சலோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவர் திரும்பி செல்ல நினச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஈரோடில் இத்தனை தேவாலயங்கள், இத்தனை ஈரோடில் உள்ள பள்ளிகள் இன்னைக்கு ஈரோடில் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பிரெஃபோட தியாகத்தின் மத்தியில் தான் இத்தனை ஆலயங்கள், இத்தனை பள்ளிகள் இந்த ஈரோட்டில் இடம்பெற்றிருக்கு. ஒருவேளை அவர் ஈரோட்டுக்கு பிரெஃப் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காலரா, அம்மை நோய்கள்லாம் பரவிட்டு இருந்துச்சான். ஸோ அப்போ அவர் நினச்சிருக்கல ஒருவேளை நமக்கும் அந்த 20s கோவிட்லாம் வந்துச்சு இல்லையா. இப்போ கோவிட்லாம் வரும்போது சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகளை தொடுறதுக்கு பயப்படுவாங்க. சொந்த பிள்ளைகள் தங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ தொடுறதுக்கு பயப்படுவாங்க. இங்கே யாரையாவது தொட்டா நமக்கு அந்த நோய் நம்ம செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பயத்தோடு இருந்திருப்போம். அப்போ பிரெஃப் நினச்சிருந்தாருன்னா ஐயோ இந்த அம்மா நோய் இந்த காலரா நோய் என்னுடைய மனைவி என்னுடைய பையன்லாம் மறிச்சு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது? இங்கே எல்லாரும் மருத்துவ வசதியே இல்லாமல் எல்லாரும் மறிச்சிட்டு இருக்காங்களே, சுற்றி மக்கள் மறிச்சு கொண்டு இருக்கும்போது நான் ஏன் எனக்கு தெரியாத ஒரு ஊரில், தெரியாத ஒரு தேசத்தில் என்னுடைய மகனை என்னுடைய மனைவியெல்லாம் நான் பலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரெஃப் நினச்சி போதும்னு சொல்லி இங்கிலாந்துக்கு கிளம்பி போயிருந்தார். அப்படின்னா இன்னைக்கு ஈரோடில் இத்தனை வசதிகள் வந்திருக்காரு. ஈரோடில் இத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த ஈரோடு மாவட்டத்துக்கு காலெடுத்து மிஷினரியாக வந்த பிரெஃப் எந்தவித ஒரு சமயத்திலையும் ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சதை விட்டு பின்வாங்கவே இல்லைங்க. எப்படி முழு அர்ப்பணிப்போட பிரெஃப் வந்தாரோ அதே அர்ப்பணிப்போட கடைசி வரை அவர் இந்த ஈரோட்டில் இருந்து மக்களுக்காக நிறைய சேவைகளை அவர் செஞ்சு கொண்டிருந்தார். ஒருவேளை மருத்துவ வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் மறிச்சிருந்தா கூட அவங்களுக்காக மருத்துவ வசதி எல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய மருத்துவமனையும் பிரெஃப் கட்டியிருந்தார். ஸோ பிரெஃபோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை ஈரோட சுற்றி உள்ள கிராமங்களுக்கு, ஈரோடு மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டில் உள்ள நம்ம மக்களுக்காக பிரெஃப் செலவழிச்சிருக்காரு. ஒருவேளை அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டுக்கு அடிமையாக இருந்த இந்த இந்திய நாட்டுக்கு ஏன் வரணும்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை அடிமையாக இருக்கப்படுற அடிமைத்தன மக்களுக்கு நான் சேவை செய்ய போகணுமா அப்படின்னு சொல்லி பிரெஃப் யோசிச்சிருந்தாருன்னா அவர் இங்கே இத்தனை மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கவே முடியாது. ஆனால் அன்னைக்கு பிரெஃப் ஒரு முடிவெடுத்தார். அடிமையாக இருக்க அடிமைத்தன மக்களாக பார்க்கப்படுற இந்த இந்திய மக்களுக்கு, அந்த அடிமைகளுக்கும் என்ன ஒரு அடிமையாக நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை எடுத்து செல்றதுக்காக ஒரு பிரெஃப் இங்கே வந்தது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகளை பிரெஃப் கொடுத்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் 150 ஆண்டுகள் கடந்தும் பிரெஃபோட பேர் எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏசப்பா உங்களை நோக்கி கேட்கிறாரு. இந்த கிரவுண்டில் நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் வந்துட்டாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது எவ்ரி வீக்கெண்ட் நான் என்னோடய வீட்டுக்கு வருவேன். அப்போது என்னோடய வீக்கெண்ட் வரும்போது மறுபடியும் மண்டே காலேஜ் போகும்போது என்னோட டேடி தான் விட வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஏன்னா எங்கள் டேடி எல்லா நாளும் மினிஸ்ட்ரிக்கு போயிடறனால எப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் டேடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியும். ஸோ என்னென்னா அப்போது ஒரு 2 months டேடி நிறைய மினிஸ்ட்ரிக்கெலாம் போனனால அப்போ என்னை விட வரதுக்கோ என்கிட்ட டேடி பேசுறதுக்கோ டைம் இல்லை. அப்போ டேடி முன்னாடி நாள் சண்டேவே சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நைட்டு நான் வந்துடுவேன், நாளை காலையில் உடனே நான் காலேஜ்க்கு விடுறதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி டேடி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் மண்டே காலேஜ் கிளம்புறதுக்கு காலேஜுக்கு நான் கிளம்பிட்டேன். அப்போ காலேஜ் கிளம்பிட்டு நான் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ மம்மி சொன்னாங்க,
சேரன் டேடி வந்து நைட்டு ஊழியம் முடிச்சு வர்றதுக்கே 5:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து டேடி இப்போ தான் தூங்குறாங்க, நீ என்ன பண்ணு, டிரைவர் அண்ணா கூட நீ காலேஜ் போயிரு அப்படின்னு சொல்லி மம்மி சொன்னாங்க. ஓகே, நானும் சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம டிரைவர் அண்ணா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ நான் கிளம்பி காரில் ஏறதுக்காக வீட்டை விட்டு கீழே வரேன். அப்போது நான் காலையில் இப்போ டேடி 5:30க்கு வந்திருக்காங்க, நான் காலேஜ் போனேன்னா வீட்டோட 6:30க்கு கிளம்பணும். அப்போது நான் காரில் வரேன். அப்போ கார் கதவை நான் திறந்து பார்க்குறேன், பார்த்தா உள்ளே எனக்கு முன்னாடி டேடி வந்து உட்காந்துருக்காங்க. உடனே நான் கேட்குறேன், என்ன டேடி இப்போ தானே வந்தீங்க, கொஞ்சம் நேரம் தூங்குங்க, நான் டிரைவரை நான் கூட காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் டேடிகிட்ட சொன்னேன். இப்போ டேடி சொன்னாங்க, தூக்கம் என்னம்மா தூக்கம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேடி என்னை காலேஜ் கூப்பிட்டு போனாங்க. அப்போது அன்றைக்கி வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்போது நான் தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏசப்பா கிட்ட போகிறேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட கேட்டாங்க, ஒரு மணி நேரம் உங்கள் டேடி அவரோட தூக்கத்தை உனக்கு தியாகம் பண்ணனால நீ எவ்வளோ ஆசையாக உங்கள் டேடி கிட்ட வந்த, எவ்வளோ தியாகம் ஏசப்பா, நான் உனக்கு 24 மணி நேரம் என்னோட தூக்கத்தை தியாகம் பண்ணி தூங்குவாமல் உறங்காமல் உன்னை எவ்வளோ நாள் வந்துட்டு நான் பாதுகாத்து வந்திருக்கேன், ஆனால் என்கிட்ட நீ என்னைக்கு இவ்வளோ ஆசையாக என்னைக்காவது நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறான். இன்னைக்கு இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஏசப்பா கிட்ட பார்ப்போம்.